இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் நாளை மாலையுடன் தேர்தல் பரப்புரை நிறைவடைகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக வரும் 26ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 89 தொகுதிகளில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. இரண்டாம் கட்டத்தில் கேரளாவில் உள்ள 20 தொகுதிகள், கர்நாடகத்தின் 14 தொகுதிகள், ராஜஸ்தானின் 13 தொகுதிகள், உத்தரப்பிரதேசத்தின் 8 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மகாராஷ்டிராவின் 8 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தின் 7 தொகுதிகள், அசாமின் 5 தொகுதிகள், பீகாரின் 5 தொகுதிகள், சத்தீஸ்கரின் 3 தொகுதிகளுக்கும், மேற்கு வங்கத்தின் 3 தொகுதிகள், மணிப்பூர், திரிபுரா மற்றும் ஜம்மு காஷ்மீரின் தலா ஒரு தொகுதிக்கு வரும் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த 89 தொகுதிகளில் 1206 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இந்த கட்டத்தில் வயநாட்டில் ராகுல் காந்தி, மதுராவில் ஹேமமாலினி, பெங்களூரு தெற்கில் தேஜஸ்வி சூர்யா, ஆலப்புழாவில் KC வேணுகோபால், திருவனந்தபுரத்தில் சசி தரூர் உள்ளிட்ட பிரபலங்கள் களத்தில் உள்ளனர். இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை நாளை மாலையுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கான ஆண்டு இறுதித் தேர்வுகள் முடிவடைந்த நிலையில் கோடை விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளில் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் ஏற்கனவே நிறைவடைந்த நிலையில் 1 முதல் 3ஆம் வகுப்புகளுக்கான தேர்வுகள் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு நிறைவடைந்தன. 4 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மட்டும் ஆண்டு இறுதித் தேர்வுகள் நடைபெற்று வந்தன. மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக தேர்வுகளை முடிக்க திட்டமிட்டிருந்த நிலையில் ரம்ஜான் விடுமுறை காரணமாக ஏப்ரல் 10 மற்றும் 12ஆம் தேதி நடக்க இருந்த தேர்வுகள் 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளுக்கு தள்ளி வைக்கப்பட்டன. இதன்படி அனைத்து தேர்வுகளும் செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவடைந்தன. இதைத் தொடர்ந்து புதன்கிழமை முதல் மாணவ மாணவிகளுக்கு கோடை விடுமுறை தொடங்குகிறது. மீண்டும் ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்க வாய்ப்புள்ளது. இடைப்பட்ட கோடை விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு எந்தவித சிறப்பு வகுப்புகளும் நடத்தக்கூடாது என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் மாணவி அளித்த பாலியல் புகாரில் கலாஷேத்ரா அறக்கட்டளை கல்லூரியின் முன்னாள் நடன பேராசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். கலாஷேத்ரா அறக்கட்டளை கல்லூரியில் 15 வருடங்களுக்கு முன் நடன பேராசிரியர் ஸ்ரீஜித் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக முன்னாள் மாணவி புகார் அளித்திருந்தார். வெளிநாட்டில் இருந்து மின்னஞ்சல் மூலம் முன்னாள் மாணவி சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் மாணவியிடம் காணொலி மூலம் அடையாறு அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள் விசாரணை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கலாஷேத்ரா அறக்கட்டளை கல்லூரியின் முன்னாள் நடன பேராசிரியர் ஸ்ரீஜித்தை காவல்துறையினர் கைது செய்தனர். கைதான ஸ்ரீஜித் தற்போது தனியாக நடனப்பள்ளி அமைத்து நடனம் கற்றுக் கொடுத்து வருகிறார். ஏற்கனவே கலாஷேத்ரா அறக்கட்டளை கல்லூரி உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் கைது செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. டெல்லி புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் கவிதாவின் நீதிமன்ற காவல் மே 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. டெல்லி புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த மாதம் 21ஆம் தேதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அதேபோல் தெலுங்கானாவின் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவும் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். இவர்களது நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் காணொலி வாயிலாக டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது இருவரது நீதிமன்ற காவலையும் மேலும் 14 நாட்கள் நீட்டித்து நீதிபதி பவேஜா உத்தரவிட்டார். மே 7ஆம் தேதியன்று அரவிந்த் கெஜ்ரிவால், கவிதா ஆகியோரை காணொலி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக விவசாயிகளுக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பிரதமரின் வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கொன்னு தலைமையில் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் போராட்டம் நடத்த புதன்கிழமை அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் விவசாயிகள் இன்றே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் டெல்லி காவல்துறை மற்றும் தமிழக விவசாயிகளிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் விவசாயிகளை கீழே தள்ளிவிட்டு அடிக்கச் சென்றனர். காவல்துறையினர் கீழே தள்ளியதில் காயமடைந்த விவசாயிகள் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். Thank you.
கோவை வெள்ளையங்கிரி மலையேறிய பக்தர் ஒருவர் 7வது மலையில் தவறி விழுந்து உயிரிழந்தார். இதன் மூலம் இந்த சீசனில் மட்டும் உயிரிழந்த பக்தர்களின் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துள்ளது. கோவை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலை கோயிலில் சுயம்பு வடிவில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை பக்தர்கள் மலையேற அனுமதி வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 18ஆம் தேதியன்று காலை திருப்பூர் SV காலனியைச் சேர்ந்த 31 வயதான வீரகுமார் என்பவர் தனது நண்பர்களுடன் வெள்ளியங்கிரி மலையேறியுள்ளார். 7 மலைகள் ஏறி சாமி தரிசனம் செய்துவிட்டு கீழே இறங்கும்போது 7வது மலையில் இருந்து கீழே விழுந்துவிட்டார். இதில் அவரது வயிறு மற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து சுமை தூக்கும் பணியாளர்கள் அவரை மலையில் இருந்து கீழே கொண்டு வந்தனர். பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். அங்கு வீரகுமாருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். இதன் மூலம் இந்த சீசனில் மட்டும் வெள்ளியங்கிரி மலையேறிய போது உயிரிழந்த பக்தர்களின் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துள்ளது. வெள்ளியங்கிரி மலையேறும் பக்தர்களுக்கு வனத்துறையினர் தொடர்ந்து பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி வரும்போதிலும் இதுபோன்ற துயரம் தொடர்ந்து வருகிறது. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் அதிகார அமைப்புகள் இடையிலான பிரச்சினையால் கல்வி பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக மானியக்குழு பிரதிநிதிகளை சேர்க்காததை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடந்த ஓராண்டாக சென்னை பல்கலைக்கழகம் துணைவேந்தர் இல்லாமல் செயல்படுவதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இது மோசமான நிலை என்றும் துணைவேந்தர் நியமன விவகாரம் தொடர்பாக அதிகார அமைப்புகளுக்கு இடையிலான பிரச்சினை காரணமாக மாணவர்களின் கல்விதான் பாதிக்கப்படுகிறது எனவும் கல்வி பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டதாகவும் நீதிபதிகள் வேதனை தெரிவித்தனர். மாணவர்களின் கல்வி குறித்துதான் நீதிமன்றம் கவலை கொள்கிறதே தவிர அதிகார அமைப்புகளுக்கு இடையிலான பிரச்சினை பற்றி அல்ல என தெரிவித்த நீதிபதிகள் பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கும் அதிகார அமைப்புகள் கவனமுடன் செயல்பட வேண்டும் என கூறி வழக்கை இறுதி விசாரணைக்காக ஜூன் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். கர்நாடகாவில் இலவச பேருந்து பயணத்தின் போது கிடைத்த டிக்கெட்டுகளை ஒன்றாக கோர்த்து மாலையாக்கி அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு மாணவி ஒருவர் அணிவித்துள்ளார். அங்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் இலவசமாக பேருந்தில் பயணிக்கும் சக்தி திட்டம் உள்பட 5 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இதற்கு மகளிர் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்நிலையில் ஹாசன் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக பரப்புரை செய்ய முதலமைச்சர் சித்தராமையா சென்றிருந்தார். அப்போது சட்டக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு பயிலும் மாணவி ஜெயஸ்ரீ இலவச பேருந்து பயணச்சீட்டுகளால் ஆன மாலையை சித்தராமையாவுக்கு அணிவித்தார். முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவே இதனை செய்ததாக ஜெயஸ்ரீ தெரிவித்தார். காவல்துறையின் கண்ணியத்தை குலைக்கும் வகையில் செயல்பட்ட ராஜேஷ் தாஸுக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் பெண் காவல் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது தொடர்பான வழக்கு விழுப்புரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கில் அவருக்கு கடந்த பிப்ரவரி மாதம் ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தன் மீது சுமத்தப்பட்டுள்ளது சதி வழக்கு என கூறி ராஜேஷ் தாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தண்டனையில் இருந்து விலக்கு அளிக்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறையில் உயர் பதவி வகித்ததால் சரணடைய விலக்கு அளிக்க வேண்டும் என அவர் தரப்பு வாதத்தை ஏற்கக்கூடாது என சிபிசிஐடி தரப்பில் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் ராஜேஷ் தாஸ் மனு மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டதாகவும் தண்டனை உறுதி செய்யப்பட்டதால் சரணடைவதில் இருந்து விலக்களிக்க முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. வாக்குவங்கு அரசியல் செய்வதுடன் அரசியலமைப்பு சட்டத்தையும் காங்கிரஸ் அவமதிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் சம்பாவில் நடைபெற்ற பாஜக பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வாக்கு வங்கி அரசியல் என்பது காங்கிரசின் டிஎன்ஏவில் உள்ளது என்று விமர்சித்தார். சத்தீஸ்கரில் முன்பு ஆட்சி செய்த அரசு மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். கர்நாடகாவைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி DK சுரேஷ் தென்னிந்தியாவை தனிநாடாக அறிவிக்க பரிந்துரைப்போம் என கூறுவதாக குற்றம் சாட்டினார். தெற்கு கோவா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விரியோடா பெர்னாண்டஸ்
போர்ச்சுகீசியர்களிடம் இருந்து கோவா சுதந்திரம் பெற்ற பிறகு கோவா மக்கள் மீது இந்திய அரசியல் சாசனம் திணிக்கப்பட்டதாக பேசியதை சுட்டிக்காட்டிய பிரதமர், இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் அம்பேத்கரையும் அவமதிப்பதாக உள்ளது என்றும் விமர்சித்தார். நாட்டை பிளவுபடுத்தும் செயலை காங்கிரஸ் செய்து வருவதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். அரசியல் கட்சித் தலைவர்கள் தேர்தலுக்காக மத துவேஷ கருத்துக்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, ராஜஸ்தானில் இஸ்லாமிய மக்கள் குறித்து பிரதமர் மோடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். வாக்கு வங்கி அரசியலுக்காக சர்ச்சைக்குரிய கருத்தை வெளிப்படுத்துவது இறையாண்மைக்கு உகந்ததல்ல என தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, இஸ்லாமிய மக்களின் மனம் புண்படும்படி இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என கூறினார். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தலைவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை தவிர்ப்பது மத நல்லிணக்கத்திற்கு நல்லது என தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, தலைவர்களின் சர்ச்சை கருத்துக்களால் சிறுபான்மையின மக்கள் மனதில் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சித்ரா பௌர்ணமியையொட்டி தேனி மாவட்ட கண்ணகி கோயிலில் பச்சைப்பட்டு உடுத்தி அருள்பாலித்த கண்ணகி தேவியை தமிழக கேரள பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள விண்ணேற்றிப்பாறை மலை உச்சியில் அமைந்துள்ளது மங்களதேவி கண்ணகி கோயில். கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 5000 அடி உயரத்தில் அமைந்துள்ள இக்கோயிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரை முழு நிலவு திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் திருவிழா நடைபெற்றது. மங்களதேவி கோட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட கண்ணகி அம்மன் பச்சை நிற பட்டுடுத்தி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தமிழக கேரள பக்தர்கள் 50,000த்திற்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து கண்ணகி அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரியில் மாசு கட்டுப்பாட்டு துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 5 டன் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு தார்ச்சாலை அமைத்து அசத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவ்வப்போது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கடைகளில் சோதனை செய்து தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் மீது வெப்பம் அதிகரிக்க செய்து அதனை பொடி பொடியாக மாற்றுகின்றனர். இந்த பொடி கலவையை தார் சாலை அமைக்கும் போது சாலை அமைக்க பயன்படுத்தும் மொத்த தார் அளவில் 10 விழுக்காடு சேர்க்கப்படுகிறது. இதன் மூலம் தார் சாலையில் ஏற்படும் சிறிய துவாரங்கள் இன்றி சாலை அமைக்க முடிகிறது. இந்த முறையில் பிளாஸ்டிக் துகள்கள் சேர்த்து 400 மீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கும் பணி நெல்லித்தோப்பு, கருணாகரன் வீதியில் 4 மற்றும் 5வது குறுக்கு வீதியில் நடைபெற்று வருகிறது. யுக்ரைனின் டோனெஸ்க் மாகாணத்தில் ஒரு கிராமம் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிட்டதாக ரஷ்ய ராணுவம் அறிவித்துள்ளது. டோனெஸ்க் மாகாணத்தின் தென்மேற்கில் அமைந்துள்ள நோவோமிகலிவ்கா கிராமத்தை கைப்பற்றியுள்ள ரஷ்ய ராணுவத்தினர் அங்குள்ள அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு போடோவ்னிக்கா கிராமத்தை ரஷ்ய படையினர் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த நிலையில் தற்போது மேலும் ஒரு கிராமத்தை தங்கள் வசம் கொண்டு வந்துள்ளதாக அறிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிராமத்தில் சேதமடைந்த கட்டடம் ஒன்றின் மீது ரஷ்ய ராணுவத்தினர் கொடியேற்றுவது போன்ற வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இருப்பினும் நோவோமிகலிவ்கா கிராமத்தை ரஷ்ய படையினர் ஆக்கிரமித்ததாக வெளியான தகவலை யுக்ரைன் ராணுவத்தினர் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். இதற்கிடையே யுக்ரைனின் ஒடேசா பகுதியில் ரஷ்ய படையினர் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 4 குழந்தைகள் உள்பட 9 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. லாரியின் பதிவு எண்ணை மாற்றி போலி பதிவெண்ணுடன் தென்காசி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு கனிம வளம் கடத்திச் சென்ற ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். தமிழக கேரள எல்லைப் பகுதியான புலியரையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது தமிழகத்திலிருந்து கேரளாவை நோக்கி சென்ற லாரி ஒன்று சோதனைச் சாவடியில் நிறுத்தாமல் வேகமாக சென்றது. அந்த லாரியை மடக்கி பிடித்து விசாரித்த போது ஆலங்குளத்திலிருந்து அஞ்சல் பகுதிக்கு ஜல்லிக்கற்கள் ஏற்றிச் சென்றது தெரியவந்தது. அதிக அளவில் ஜல்லிக்கற்களை ஏற்றிச் சென்றதும் பதிவெண்ணை மாற்றி ஏற்றிச் சென்றதும் தெரியவந்தது. இந்த விவகாரத்தில் கேரள லாரி ஓட்டுநரான 33 வயது ரஜியை காவல்துறையினர் கைது செய்தனர்.
சென்னையில் திரைப்படங்களில் வருவது போல தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த 9 பேரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். மயிலாப்பூரில் கடந்த 2ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவரை பின்தொடர்ந்து சென்ற கும்பல் 1.5 கோடி ரூபாய் வழிப்பறி செய்தது. இதுகுறித்து தனிப்படை அமைத்து வந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் 14 பேருக்கு இந்த கொள்ளையில் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. தொடர் விசாரணையில் திலீப் என்பவரை பிடித்த தனிப்படையினர் அவரை வைத்து மேலும் 8 பேரை கைது செய்தனர். இவர்கள் ஹவாலா, போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளிலும் தொடர்புடையவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. வழக்கறிஞர்கள் 3 சேர்ந்து திட்டமிட்டு ஹவாலா பணத்தை கொள்ளையடிப்பதையே இவர்கள் தொழிலாக வைத்திருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். வழிப்பறி செய்யப்பட்ட பணத்தில் 41 லட்சம் மதிப்பிலான பணம், நகை மீட்கப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள மற்றவர்களை தேடும் பணி தொடர்கிறது.